உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வேலுமணி தரப்பு சசிகலாவை உள்ள கொண்டு வரணும், டிடிவி தினகரனை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்ததா ஒரு தகவல் வெளியானது. அவங்க மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சசிகலா அவர்களை அணுகியிருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்ற ஒரு புது தகவலை சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அது குறித்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தெரிஞ்சது தான். வேலுமணி அன்கோ, சிவி சண்முகம் அவங்கெல்லாம் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு நம்ம நிறைய பேசிட்டோம். ஆமா, ஆடியன்ஸ் கூட நீங்க அதிமுகவை பேசுறதுக்காகவே வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நிறைய கட்சிகளை பத்தி நம்ம போடுறோம், அதை பார்க்க மாட்டாங்க. ஓகே, இப்போ புது அப்டேட் வந்திருக்கு, அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல என்னன்னா அப்டேட்டு ரொம்ப சமீபத்துல நடந்ததா அப்படின்னா ஒரு கடந்த சில நாட்களுக்குள்ள நடந்த விஷயம் தான் அது. நம்ம அதை இன்னமுமே கிராச் செக் பண்ணிட்டு நம்ம அதை இது பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தினால அதை உடனடியா பண்ணல. அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, வேலுமணி தரப்பு வெளிப்படையாவே சொல்றாங்க அப்படின்னும் போதே அவங்க எதனாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, இதுவரைக்கும் வேலுமணி தரப்பு 3 முறை சசிகலா சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2 முறை அவங்கள போய் பார்க்கறது, பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. வெளிப்படையா ஏன் போக மாட்டாங்கன்னா, ஒருவேளை கட்சியில ஏதாவது நீக்க நடவடிக்கை ஏதோ ஒண்ணு வருமோ அப்படிங்கறதால போறதில்ல. அந்த இடத்துல தானே ஒரு சேஞ்சும் நடந்திருக்கு. ஏன்னா இவங்க தரப்பும் போய் சந்திச்சதா சொல்றாங்க. ஆமா, அதனால அதை ஒரு காரணமா முன் வச்சு நீக்கிற நடவடிக்கை வரைக்கும் போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்கள எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சதா ஒரு தகவல்லாம் வெளியானுச்சு. அப்போ அவர் மறுத்தாரு. அதுக்கு பிறகு அது பெரிய விவாதமாலாம் மாறுச்சு. இப்போதைய சூழல் 2 முறை சந்திச்சிருக்காங்க. இப்ப சமீபத்துல சிவி சண்முகம் அவருடைய வீட்டுல நடந்த அந்த மீட்டிங்ல இவங்களும் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. பல மணி நேரம் டிஸ்கஷன் போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த டிஸ்கஷன்ல என்ன நடந்துச்சு? ஓகே, என்ன பேசியிருக்காங்கன்னா, இவங்க நீங்க மீண்டுமே கட்சிக்குள்ள வரணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. நீங்க மீண்டுமே கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு. முதல்ல வேலுமணி தரப்புக்கு சசிகலாவை திரும்ப கொண்டு வரதுல என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தற்போது அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. கட்சிக்குள்ள டெல்லியில ஒரு பக்கம் மோதுறாங்க, டிவிகேல ஒரு பக்கம் போகக்கூடிய சூழல் இல்ல, கட்சிக்குள்ளே இருந்து ஏதாவது கலகம் பண்ணலாமான்னு பாக்குறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இப்ப இருக்கிற சப்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. இதை அதிகப்படுத்தினாலே போதும். அப்படின்னா தென் மாவட்டத்துல நிறைய மாவட்ட செயலாளர்கள், டெல்டால எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சசிகலா உள்ள கொண்டு வந்தா இன்னமுமே நிறைய பேரை நம்ம பக்கம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இந்த விஷயங்களையெல்லாம் போய் சசிகலா கிட்ட சொல்லல. கட்சி சரி பண்ணணும், இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு, தோத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க போயிட்டு முன் வச்சிருக்காங்க. அப்ப சசிகலா அவர்கள் ஏற்கனவே நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவரை பொதுச் செயலாளர் ஆக்குனீங்க, அவரு கட்சியில இருக்கும்போது கூட சில பேர் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தீங்க, அப்ப என்ன சொன்னீங்க, இந்தா பேசுறோமா அந்த பேசுறோமான்னு சொன்னீங்க. கடைசி வரைக்கும் யாருமே எதுவுமே பேசல, கடைசி வரைக்கும் அலக்கழிச்சிட்டீங்க. தேர்தல் நேரத்துல அப்படின்னு எந்த ஒரு காலகட்டத்திலயுமே சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது இப்போதைக்கு அவர் தரப்புலையுமே ஆதரவாளர்கள் அப்படின்னு நிறைய இருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு வர ஒரு ஆதரவா நம்ம செயல்படுறதுன்னா எல்லோருமே நம்ம பக்கம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப அவர் ஒரு பிரிவா இருக்கிற மாதிரி, இங்க ஒரு பிரிவா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னமுமே கட்சி சிதறுண்டு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்னமுமே இன்னொரு பிளவாதான் அது தோற்றமளிக்கும். சசிகலா பக்கம் இவங்க இருக்காங்க அப்படி இன்னமுமே குழப்பமாவே தான் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலதான் சசிகலா அவனுடைய அந்த டிசிஷன் அப்படிங்கறத நம்ம பாராட்டக்கூடிய வகையில இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கட்சிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேலுமணி போன்றவர்கள்லாம் நினைக்கிறாங்க. அதற்கு அவங்களுடைய உள்நோக்கம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை பதவியில இருந்து இறக்கணும், நம்ம எல்லாருமே பழையபடி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வரணும்னு. ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு இணைஞ்ச இல்ல நான் ஒரு கழகத்தை ஏற்படுத்துறேன்னா இது இன்னொரு பிளவா மாறிடும், அது வேணாம். அப்ப நீங்க என்ன சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சா, இல்ல நான் உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சாக்க நீங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பையும் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரும் ஒன்னா வாங்க, அதற்கு பிறகு வேணா அது குறித்து பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கட்சி நான் என்ன நிலைக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த சிச்சுவேஷனுக்கு போயிருச்சு கட்சி. இப்ப இவ்வளவு பிளவுகள் வரக்கூடாது, கட்சி நம்ம தோல்விகரமான ஒரு எப்படி இருந்த கட்சி ஒரு தேய்ஞ்சு போற நிலைமைக்கு எல்லாம் போயிடக்கூடாது அப்படின்றதான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா வேற வழி இல்லாம அதை நோக்கிதான் போயிட்டீங்க. பட்
அப்பெல்லாம் நான் சொன்னதை கேட்கல யாரும், நானே தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எல்லாம் அழைச்சேன் அப்படின்றதெல்லாம் சுட்டி காட்டி நீங்க அவங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரும் ஒண்ணு சேரறாருன்னா சேரலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்கதா சொல்லப்படும். அதை தாண்டி தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள் எல்லாம் போய் சசிகலா அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க, கறி விருந்தெல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சசிகலா அவர்களை வந்து அணுகியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குல்ல, அது யார் சந்திச்சா, அதுல என்ன பேசினாங்கன்னு இவங்கள்ட்ட இப்படி சொல்லிட்டாங்க. வேலுமணி தரப்பு கிட்ட இவங்க கிட்ட என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க மேலதான் சம கோமா இருக்கக்கூடிய ஒரு நபர். ஏன்னா முதல்வர் பதவியை தூக்கி கொடுத்துட்டு போனாங்க, ஒரு துரோகம், மிகப்பெரிய துரோகி அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் சந்திக்கும் போது. அப்படியே சொல்ல அவங்க தரப்புல இருந்தே வந்து யாரு சந்திச்சா என்ன சொன்னாங்கன்றது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, இதுல என்னன்னா சிறையில இருக்கும்போது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்புல தான் இருந்தாரு. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர் சார்ந்து சில பிரச்சனைகள் உருவாகும் போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து உருவாகிற அந்த சூழலுமே இருந்தது. அதற்கு பிறகும் கூட நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு திவாகரன் அவர் கூட எப்போதுமே ஒரு தொடர்புல தான் இருந்தாங்க. டிடிவி தான் கொஞ்சம் தள்ளி விலகி இருந்தாரே தவிர திவாகரன் அவங்க கூட வந்து அவங்க கொஞ்சம் நெருக்கமா இருந்த சூழல் தான் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டிடிவியே க்ளோஸ் ஆயிட்டாரு, எல்லாருமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து வேற யாரும் போறா, மிதுன் தான் போயிருக்கதா தான் தகவல் வருது. அவரோட பையன் அவர் போய் பேசியிருக்காரு. அதாவது அப்பா எப்போதுமே உங்க மேல வந்து ஒரு மரியாதை வந்து வச்சிருக்காரு, உங்க மேல நீங்க சொல்றபடி ஒரு இணக்கமா இருக்கணும்னு தான் விரும்பினாரு. இப்ப யாரு அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேலுமணி தரப்பு இந்த மாதிரி போய் அணுகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு அந்த தகவல்கள்லாம் கிடைச்சிருச்சு. சோ அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உங்ககிட்ட வந்து யாரு திரும்ப நீங்க கட்சிக்குள்ள வரணும், நீங்க வந்தாதான் எல்லாம் சொல்றாங்களோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்களை அந்த ஒரு நெருக்கமா இருக்க விடாம பண்ணிட்டாங்க, ஒரு இணக்கமா இருக்க விடாம பண்ணிட்டாங்க. வேலுமணி தரப்ப சொல்றாங்க அவங்க. ஆமா, வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டவர்கள் கூட இவங்க எல்லாரும் தான் அன்னைக்கு இருந்துகிட்டு நம்ம வந்து நம்மளே பண்ணிக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இங்க ஒரு பிரச்சனை வரும்போது இல்ல அவங்க பதவி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்போட கருத்தை வந்து மிதுனுமே சொல்லியிருக்காரு. அப்பா ரொம்ப வருத்தமா இருக்காங்க அப்படிங்கிறதையுமே நீங்க எங்களுக்கு வந்து ஆதரவு தரணும், அவங்க பேச்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகாம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சிருக்காங்க. எப்படி வேலுமணி தரப்பு கிட்ட சசிகலா வந்து ரொம்ப கோமா பல விஷயங்கள் வந்து சொன்னாங்களோ இங்கேயுமே வந்து சொல்லியிருக்காங்க. நான் நம்பி தானே விட்டுட்டு போனேன், உங்களை வந்து எல்லாருமே மற்ற எல்லாரையும் விட நான் வந்து உங்களை வரணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சமூகம் சார்ந்த அந்த மாதிரி கூட இல்லாம பல்வேறு வகையில யோசிச்சு எல்லாமே பண்ணிட்டு போனேன், அப்பாவுடைய நேர்மையை நம்பி விட்டுட்டு போனேன். அதையும் தாண்டி நீங்க என் பேர்ல வந்து ரொம்ப மோசமான தீர்மானங்கள்லாம் போட சொன்னீங்க. நான் என்னைக்காவது உங்களை நேரடியா விமர்சிச்சிருக்கேன்? நான் இது வரைக்கும் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு ரொம்ப காலம் நான் விமர்சிக்காமலே இருந்தேன், சுத்தமா விமர்சிக்காமலே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துல கூட ரொம்ப தனிப்பட்ட முறையில விமர்சிக்கலாம், ஆனா நீங்க இவ்வளவு விமர்சிச்சிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா கருத்தையும் சொல்லிட்டு, ஆனா நான் கண்டிப்பா வந்து எந்த பாதிப்பும் என்னால வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தையுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்போ ரெண்டு தரப்புமே அணுகிருக்கு. இப்ப வேலுமணி தரப்பு சொல்றதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க வந்து கட்சிக்கு வரணும், பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்றது கூட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கு. இவங்க வந்து இல்ல நீங்க வந்து பிரிஞ்சு போறதுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான காரணமே இவங்கதான், வேலுமணி தரப்பு தான். இப்ப வந்து பதவி இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து அணுகுறாங்கன்னு இவங்க சொல்றதை எந்த அளவுக்கு அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்றது தெரியல. அது வந்து டிபேட்டபிள் தான். பட் இனி வரும் காலங்கள்ல அது தெரியும். ஆனா இதற்கு இடையில வந்து சசிகலா அவர்கள் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு போயிருக்காங்க, நடராசன் அவங்க வீட்டுக்கு. அங்க போய் பட்டுக்கோட்டையில ஒரு ஆஸ்தான ஒரு ஜோதிடரை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இனிமே வந்து உங்களுக்கு நல்ல நேரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கதா சொல்றாங்க தகவல். என்னன்னா குறிப்பா இந்த பிறந்த நாள் அன்னைக்கு வேலுமணி அவர்களே கால் பண்ணியிருக்காரு சசிகலாவுக்கு. பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு அடுத்த பிறந்த நாள்ல தலைமை கழகத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பிறந்த நாளே கொண்டாடுறது இல்ல சசிகலா அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. கேக் எல்லாம் வெட்டது இல்லைன்னு இந்த முறை உறவினர்கள்லாம் சேர்ந்து குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து கேக் எல்லாம் வெட்ட வச்சிருக்காங்க. நிறைய பேர் போய் சந்திச்சாங்க, கேக் எல்லாம் வெட்ட வச்சிருக்காங்க. அது இதுவரையும் அவங்க ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு கேக்கே வெட்டல அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ இவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அந்த கட்சி தொடங்கப்பட்ட நாள் வருது இல்லையா, அந்த நாளுக்கு பிறகு பெரிய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்பா கட்சியில மேலும் குழப்பங்கள்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாலும் சசிகலா அவர்கள் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் இருக்கிறாங்க. அதான் என்ன நடக்க போகுது. நம்ம ரெண்டு தரப்புகிட்டே பேசும்போதே, நம்ம ஒரு அபிஷியலா பேசும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், இப்ப சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நாங்க என்னன்னுலாம் சொல்ல மாட்டோம்,
பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பா, ஆனா ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொரு சிலருமே வந்து எப்படின்னா சசிகலா வந்து அவைத்தலைவர் மாதிரி கொண்டு வரலாமான்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கிட்டேயே சிலர் வந்து அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் கூட பேசியிருக்காங்க. ஆனா அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பெருசா ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வருது. ஏன்னா கட்சிக்குள்ள ஒருவேளை வந்துட்டாலே 2 அதிகார மையம் அப்படிங்கிறது வந்துடும். இவங்க ஒரு அறிக்கை விட்டா அவர் ஒரு அறிக்கை விட்டா இவங்களுமே ஒரு அறிக்கை விடுவாங்க. இவங்கள நோக்கி போய் கட்சியில போய் அவங்கள போய் சந்திப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு போது ஒரு அதிகார மையம் உருவாயிடும் அப்படிங்கிறதையுமே இபிஎஸ் யோசிக்கிறதையுமே பார்க்க முடியுது. இபிஎஸ் தரப்புல இருந்து இப்படி சொல்றாங்க. சசிகலா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள அணுகுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுச் செயலாளரா வந்து சசிகலா அவர்கள் இருக்கட்டும், மற்றபடி முதலமைச்சர் வேட்பாளர் இந்த அதிகாரம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கட்டும். அதை தாண்டி கட்சி ரீதியா எந்த நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட நம்ம ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த கமிட்டி கூடிதான் எதுவா இருந்தாலும் முடிவெடுக்கணும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கணும்ன்ற ஒரு முயற்சியில இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் எல்லாரும் ஒத்துக்கிட்டு இது நடக்குதா அப்படின்றத எப்ப பிரச்சனை வந்தாலும் உடனடியா சொல்ற 2 தரப்பு இருந்தா ஒரு தரப்பு சொல்ற கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கமிட்டி வழிகாட்டுதல் குழுல ஆரம்பிச்சு உயர்மட்ட குழு அப்படின்னு எவ்வளவு பெயர்கள்ல வந்தாலும் யாராவது ஒருத்தவங்க தான் அந்த டிசைடிங் அத்தாரிட்டியா அந்த பவர்ல வந்து இருக்காங்க. கட்சியோட அதிகாரமா சசிகலா அவர்களை முன்னிறுத்தலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா தென் மாவட்ட நிர்வாகிகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அது எந்த அளவுக்கு செயல் வடிவம் கிடைக்கும், எல்லாரும் எப்படி ஒத்துப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்பு சசிகலா அவர்களை சந்திச்சு சொன்னது எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு காட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைப்பாடுலாம் இருக்கிறாங்க, வேற வழி இல்லைன்னு அவங்களை வந்து அணுகுறாங்க. ஏறக்குறைய எடப்பாடி இதற்கு முன்பா ஒரு கூட்டத்துல வெளிப்படையா சொன்னாரு அந்த கருத்தை தான். அதாவது மறைமுகமா சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எப்படி ஜேஜா அணி வரும் போது ஜானகி அம்மா வந்து விலகி நின்று ஜெயலலிதா அவர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்களோ அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி நேரடியாவே ஒரு கூட்டத்துல வந்து சொன்னாரு. இப்பயுமே அதை மறைமுகமா தான் போய் அவங்க வந்து சொல்லியிருக்கிறதான் வந்து பார்க்க முடியுது. இதை தாண்டி ஒரு 2 சம்பவங்கள் வந்து இருக்கு. என்னன்னு ஒண்ணு பார்த்தோம்னா, ஒண்ணு இந்த அசெம்பிளி முடிஞ்ச உடனே செயற்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து தயாராயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. செப்டம்பர் 2ஆம் வாரத்துல செயற்குழு வந்து கண்டிப்பா கூட்டிடுவாங்க அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. அதாவது செயற்குழு உறுப்பினர்களா மாவட்ட செயலா இல்ல, அதனால அவங்களையும் சேர்த்து செயற்குழு மாவட்ட செயலா கூட்டமா இந்த கூட்டம் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, எப்படி ஒரு பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போய் அணை போடுறாங்களோ மகன் மூலமா பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமித்ஷா கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட கடந்த முறை வந்தப்பவே வந்து போய் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த முறை கண்டிப்பா சந்திப்பு எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அமித்ஷா வந்து 9 to 9:30 இந்த நேரத்துல வந்து கெஸ்ட் இந்த மாதிரி விசிட்டர்ஸ் பாக்குறது இந்த இதுக்கு நேரம் ஒதுக்கி இருந்தார். ஆனா அவரோட பிளைட் வந்து டிலேயா வந்ததுன்னு சொல்றாங்க. 7:20 வர வேண்டிய பிளைட் லேட்டா வந்ததுன்னு அது காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஆனா மெயினா நம்ம பார்த்தோம்னா, சட்டமன்றத்துக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த பொக்கே இந்த மாதிரி தயாரா வந்துட்டாரு, அப்படியே நேரடியா லேட்டானா கூட போய் அமித்ஷா வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ரிட்டர்ன் போகும்போது அக்னி கிருஷ்ணமூர்த்திட்ட கொடுத்து விட்டுட்டு நீங்களே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ரத்தாயிருச்சு அப்படிங்கிற தகவலுமே வருது. என்னன்னா, வேலுமணி தரப்பதான் மறைமுகமா டெல்லி மேலிடம் வந்து ஆதரவா இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்க இன்னமுமே ஆட்களை வந்து திரட்டுங்க, இன்னமுமே மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் மாதிரி உங்க பக்கம் ஆட்களை வந்து அதிகப்படுத்துங்க, பலப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே கூட வருது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இதற்காக தான் வேலுமணி முழு மூச்சா ஒரு முயற்சியில இறங்கியிருக்காரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி பிறந்த நாளுக்கு நேரடியாவே போன் பண்ணி இதை பேசியிருக்காரு. சசிகலா அவர்கள்ட்ட வாழ்த்துக்கள்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே கூட பேசியிருக்காங்க. ஆனா பிறந்த நாளுக்கு குறிப்பா பேசி இப்படியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அடுத்த பிறந்த நாள்ல நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரு இறங்கி வர்றாங்க, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். இன்னொரு உரையாடல சந்திக்கலாம். நன்றி. ஓகே, நன்றி. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.